இப்போ நான் வந்து கம்பெனி மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ கம்பெனி நான் அப்ளை பண்ணுறேன், எவ்வளோ கம்பெனி நான் அப்ளை பண்ணால் எனக்கு கால்ஸ் வருது, எவ்வளோ கால்ஸில் எவ்வளோ இது இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகுது, எவ்வளோ இன்டர்வியூவில் நான் எத்தனை கிளியர் பண்ணுறேன், என்னோட வாழ்க்கையில் நடந்த அந்த கம்பெனி ஜம்ப் இருக்குல்ல அதோட ஒரு ஆக்சுவல் மெட்ரிக்ஸ் நான் வந்து மெயிலெலாம் ஃபில்டர் போட்டுலாம் எடுத்து எவ்வளோ கவுண்ட்லாம் எடுத்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து சரி இப்போ இது எல்லாருக்கும் அப்ளை ஆகுமான்றதுக்காண்டி என்னோட ப்ரொஃபைல் பார்ப்போம். என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து பேக் அண்ட் ரோல்ஸு, இந்த சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸ்டாஃப் இன்ஜினியர் இந்த மாதிரி ரோல்ஸ் தான் நான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 8 to 9 வருஷம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் எண்டில் நிறைய லாங்குவேஜ் நிறைய ஃப்ரேம் ஒர்க்கில் வேலை செஞ்சுருப்பேன். இவ்வளோ வேரியஸ் லாங்குவேஜஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், டேட்டா பேசஸ்லாம் இருக்க ப்ரொஃபைலுக்கு இதில் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனிஸுமே ப்ராடக்ட் கம்பெனிஸ் தான். நான் வந்து இந்த ஜிமெயிலில் வந்துட்டு இந்த தேங்க்யூ ஃபார் அப்ளைங், தேங்க்யூ ஃபார் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் மெயில் வரும்ல, நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் ஏதோ ஒரு போர்ட்டல் மூலமாகவோ இது மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா வரும். அந்த டெக்ஸ்ட் மேட்ச் ப்ளஸ் 2 months டேட் ரேஞ்ச் போட்டு ஃபில்டர் போட்டு எடுத்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300 அப்ளிகேஷன் கிட்ட எனக்கு ஜிமெயிலில் ரெஸ்பான்ஸ் மெயில் மட்டும் வந்திருக்கு. இது இல்லாமல் நம்ம வேறு போர்ட்டலில் தனியாக அப்ளை பண்ணியிருக்கோம், சிலதுக்கு மெயில் வராது. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மேபி இந்த கன்சல்டன்சிஸ் அவங்களாம் கூப்பிட்டு டேட்டா வாங்கி வச்சுப்பாங்க, ஒரு 30 to 40 கால்ஸ் வந்திருக்கும். அதில் வந்து ஒரு 20 கால் மட்டும் தான் நம்ம கவுண்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் இன்டராக்டிவ் ரவுண்டாக வச்சிருப்பாங்க. அதாவது ஹெச்ஆர் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன பேக்ரவுண்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைனா சில பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஹையரிங் மேனேஜர் வைப்பாங்க, கல்ச்சர் ஃபிட் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஃபில்டர்லாம் நான் போட்டு எடுத்தப்போ ஒரு 20 கம்பெனி தான் வந்திருக்கு. இதிலே வந்து ஒரு 8 to 10 கம்பெனி போயிருக்கும். இந்த 20ல் சொல்கிறேன், அப்ளை பண்ண 300 +ல 40 வந்த கால்ஸில் 20 இன்ட்ரோடக்டரி ரவுண்ட் ஸ்கெடியூல் ஆயிருக்கு. அதில் வந்து 10 கிட்ட தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ரவுண்ட்ஸே ஸ்கெடியூல் ஆகுது. இந்த 10ல் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 1 2 3 ஆஃபர் கிடைக்கும், இல்லை ஆஃபரே கிடைக்காம கூட போகலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் அந்த இன்டர்வியூட ரியாலிட்டி பார்ப்போம். இப்போ சில பேர் வந்து உங்கள் கம்பெனியில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நீங்கள் தான் டாப் பர்ஃபார்மராக இருப்பீங்க. அந்த ஒரு ரீசன்காண்டி நம்ம நினைப்போம், நம்ம கெத்து நம்ம இன்டர்வியூ போனால் மாஸ் பண்ணிடுவோம்னு நினைப்போம், அங்கே போய் ஹம்பிள் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ கிளியரிங்கிறது டோட்டலி வேறு கான்செப்ட்டு. நீங்கள் ஒர்க்கில் டாப் பர்ஃபார்மராக இருக்கிறது டோட்டலி வேறு கான்செப்ட். ஏன்னா ஒர்க் பண்ணுறதானே இன்டர்வியூவில் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது ஓரளவு ஹெல்ப் பண்ணும். பட் உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ், இன்டர்வியூ எடுக்கிறவரோட எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே 1 hour இல்லை ½ an hour நீங்கள் எல்லாமே சொல்லணும். டாப் பர்ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஐயோ நம்ம இவ்வளோ தெரியும் நினச்சோம், நம்மளை ஈஸியாக அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயமே ஹர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டன் பண்ணவே தோணாது. நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணியுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டிங்கன்னா அது இன்னுமே சோகமாகும். ஸோ இன்டர்வியூ கிளியரிங்கிறது ஒரு ப்ராசஸ் மாதிரி. அது கொஞ்ச நாள் ஆகும், மொமெண்டம் பில்டப் ஆகும். பில்டப் ஆகிட்டு ஒரு கரெக்டான டயத்தில் தான் உங்களுக்கு ஆஃபராக கன்வெர்ட் ஆகும். கம்பெனி மாறுற ஃபேஸில் இருக்கேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்டாக் ப்ராப்ளத்தில் கூட விட்டுட்டு தெரியாமல் ரொம்ப கேவலமாக முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பேன், சோகமாக இருந்திருப்பேன். அதே எண்டில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் கூட போட்டு கிளியர் பண்ணியிருப்பேன். இது ஏன்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் தான் நம்ம மைண்ட் செட் மாறுது, ப்ரிப்பரேஷன் ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். இட் டேக்ஸ் டைம் ஆக்சுவலி. சரி, இப்போ வந்து என்னோட ப்ரொஃபைலு, இந்த மெட்ரிக்ஸ், இந்த ரியாலிட்டி எல்லாம் பார்த்தீங்க. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒரு 10 கம்பெனி அப்ளை பண்ணேன், ஒன்று கூப்பிட்டாங்க, அதில் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆளே இந்த நிலமைனா அப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை எதுவாக இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணுன்றதை யோசிச்சுக்கோங்க. நமக்கு கால்ஸ் வர வரைக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம். கால்ஸே வரலன்னா தான் ஆபத்து. கால்ஸ் வரலன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்மேட்டோ ரெஸ்யூம் ஃபார்மேட்டோ ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது வேறு, கம்பெனியில் ஒர்க்கிங் ப்ராசஸ்ன்றது வேறு. இந்த ரியாலிட்டிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு கேல்குலேட்டிவாக நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே போனீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹைலி மோட்டிவேட்டாக இருப்பீங்க. ஐ எம் த பெஸ்ட், நான் தான் போட்டு எல்லாரையும் வெளுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபயராக இருப்பீங்க. அது சாயங்காலம் ஆக பார்த்தீங்கன்னா சார் நம்மளாம் எதுக்கு வாழ்கிறோம், வாழவே பிடிக்கல, அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த கர்வ் அப்படியே டப்புன்னு டிப் ஆகும். இதுக்கு என்ன ரீசன்னா இதுதான் ரியாலிட்டியே. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது அப்படின்றத நினைப்போம். அதனாலே நிறைய பேர் கம்பெனி மாற முடியல. மென்டல் பிளாக்னாலே கம்பெனி மாறவும் முடியல. அந்த ப்ராசஸை வந்து அவங்க ஃபுல்லாக ஒரு புரிதல் இல்லாமல் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால 1-2 ரிஜெக்ஷன்ஸ்லேயே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண முடியாது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. As I said, இது வந்து ஒரு ப்ராசஸ். இட் டேக்ஸ் சம் டைம். சில பேருக்கு அவங்களோட லக்கை பேஸ் பண்ணி சீக்கிரம் கிடைக்கலாம், லேட்டாக கிடைக்கலாம், அதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்னால் இந்த ப்ராசஸை ட்ராக் பண்ணுவோம்ல. இப்போ லிங்க்டின்லாம் ஜாப் ட்ராக்கர்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனி எந்த ஹெச்ஆர் கூப்பிட்டாங்க, அவங்க நம்பர் என்ன, ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன அடிஷ்னல் ப்ரெப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஷனில் வந்து ஒரு ஃபுல் டேபிள் மாதிரி போட்டுருவான். அவனுக்கு இந்த மாதிரி டேபிள் போடுறதா அவனுக்கு இயற்கையாகவே வரும். என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் நானும் அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை ஓரளவு காப்பி அடித்து எக்ஸலில் போட ஆரம்பித்தேன். ஆக்சுவலி இது ஒரு ஆர்கனைஸ்டு ஃபீல் கொடுக்கும், நல்லாவும் இருக்குது. வேணால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போடுறேன்.